மக்களை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிட்டெட் வந்து அறிவிக்கப்பட்ட உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஃபிக்ஸ்டு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. 3 வருடம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கொடுக்கப்படும். பின்னர் வந்து அந்த 3 வருஷம் வேலைவாய்ப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு டேலண்ட் வைஸாக வந்து அது அடுத்த வந்து பர்மனெண்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க, மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் சென்னை. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் இன்டர்வியூ மூலம் அந்த டைரக்ட் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுறோன்னு சொல்லியிருக்காங்க. 5வது மாதம் மே மாதம் 2லேருந்து தொடங்கி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த வால்கன் இன்டர்வியூ டைரக்ட் இன்டர்வியூ வந்து நடக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் ரேம்ப் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 130 போஸ்ட்டுக்கான வேகன்சியும், ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட்டுக்கு வந்து 292 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் ரேம்ப் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்சி, அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேலிடு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து நீங்கள் எஸ்எஸ்சி 10th வந்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வித்து வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி லாங்குவேஜும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து வயது வரம்பு யூட்டிலிட்டி ஏஜென்ட்டுக்காக இருக்கட்டும், ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட் ரெண்டுக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து 28 வயசு கொடுத்துருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் மேலே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் ரேம்ப் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 24,960 ரூபாயும், ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட்டுக்கு வந்து 22,530 ரூபாயும் பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மற்றும் விர்ச்சுவல் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஃபீமேல்ஸுக்கு எல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாதுங்க. ஆனால் அதர் கேட்டகரி வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பெர் ஒரு ஆளுக்குங்க. அதே போல் இந்த வேலைவாய்ப்புன்னு டைரக்ட் இன்டர்வியூ வால்கன் இன்டர்வியூக்கான நீங்கள் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி யூட்டிலிட்டி ஏஜென்ட் போஸ்ட்டுக்கு வந்து உங்களை அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேண்டிமேன் கேண்டி உமன் போஸ்ட்டுக்கு வந்து 4ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் தேதி 5வது மாதம் வந்து நடக்கப்படுவதாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்னிங் 9 மணிலேருந்து தொடங்கி ஈவினிங் உங்களுக்கு மதியம் வந்து 12 மணி வரைக்கும் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கான இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஎல் யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டான்மெண்ட், சென்னை 6,43,000 அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியர் டாச் கேட்ரிங்னு சொல்லிட்டு அந்த ஏரியா தான் லேண்ட்மார்க் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் இந்த வேலைவாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கான வேலையை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து போகும்போது எந்த மாதிரிப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல டீட்டெயிலுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து இப்போ ப்ளே ஆகுதுங்க. அந்த இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.